ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கோவிந்தன். நம்ம பார்த்து கொண்டு இருப்பது பாண்டிச்சேரி தமிழ் டேக். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2.0 ஜிஎஸ்டி. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 2.0 புதிய ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு இப்போ 22 செப்டம்பர் 22 நமக்கு அமலுக்கு வரப்போகுது. இதால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, என்ன லாஸு, இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ புது ஜிஎஸ்டினால பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ஜிஎஸ்டி இந்த புதிய ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட் இருந்து பழைய ஜிஎஸ்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட்டை உடச்சி நமக்கு 2 ஸ்லாட் ஆக்கிக்கிறாங்க. ஒன்று 18% டு 5%, இன்னொன்று 18% டு 40%. ரெண்டு ஜிஎஸ்டி தான் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரக்ஸ் மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெடிசன். இதில் பார்த்தீங்கன்னா கேன்சர், ஒரு ரேரான டிசீஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட், அயல்நாட்டிலேருந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குகிற மருந்துக்கெல்லாம் ஃபுல்லாக ஜிஎஸ்டி ஃப்ரீ, ஜிஎஸ்டியே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெடிசனுக்கு மட்டும்தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இதேமாரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃப்ரீ. ஃபுல்லாக ரெண்டுத்தையும் ஜிஎஸ்டி 0 ஆக்கியிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ 28%லேருந்து 18% மாற்றிருக்காங்க. இதெல்லாம் எந்த மோட்டார் சைக்கிள் போடுறதுன்னா 350cc வண்டிக்கு எல்லாமே, 350cc உள்ள இருக்கிற வண்டி எல்லாமே 28% 18% மாற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 22லேருந்து, அதாவது தீபாவளி கிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. அதுலேருந்து நமக்கு அமலுக்கு வருது. யாராவது வண்டி வாங்க போகிறீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. வர 22ஆம் தேதிக்கு மேலே போய் புக் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10% நமக்கு வண்டி காஸ்ட் கம்மியாகும், ட்ராப் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இதுவே 350cc மேலே ஹிமாலயன், இந்தமாரி நிறைய வெஹிக்கிள், ஒரு சில வெஹிக்கிள் ரொம்ப ரிச்சான வெஹிக்கிள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போய் புக் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வர 22லேருந்து அதனோட காஸ்ட்டு 28லேருந்து 40% ரைஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பார்த்தீங்கன்னா எல்லா டொபாக்கோவும் 28% 40% மாற்றிட்டாங்க. இதனால் நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது. டொபாக்கோ அது வந்து அன்னெசரி யூசஸ், இதனால ஒன்றும் ப்ளஸ் கிடையாது. இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீடிக்கு 28% 18% டொபாக்கோ அது மட்டும் தான் குறைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 கம்பெனி, மேக்ஸிமம் 3 to 4 கம்பெனி நமக்கு லாபம் அடைய போகிற கம்பெனி. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுசுக்கி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், அடுத்து ஹுண்டை. இது மூணும் பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரேட்டு குறையுது. அதனால் இப்போ யாரும் கார்லாம் புக் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா செப்டம்பர் ஆஃப்டர் 22க்கு அப்புறம் கார் புக் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் 18% ஜிஎஸ்டி கட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட அந்த 2.0னால 18% 5% எல்லா ஹோட்டல்ஸ்லையும் சாப்பாடு நம்ம எல்லாத்துக்குமே 5% கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர்ஸ், எல்லா காருக்கும் 28% டயர் நம்ம ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது 18% கம்மி பண்ணியிருக்காங்க.